நம்ம மல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ன்னு தான் சொல்லணும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இவ்ளோ சந்தோஷமா இருந்து யாருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதுவும் நம்ம அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவ பார்த்துக்கிறது மட்டும் தான் வேலைன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தேன். விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா, என் மேல வந்து கொஞ்சம் கூட கரிசனம் காட்டாமயே இருந்தாங்க. அதாவது அவரோட அன்பு, ஆதரவு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேணாம். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நார்மலா என்கிட்ட "என்ன மல்லி, இந்த வா மல்லி, போ மல்லி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலே போதும். ஆனா, அவருக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்தாசையா இருக்கிறது எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு பெரியம்மா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவரு ஆக்சிடென்ட் ஆனது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா, எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா, இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சார் கூட நான் நெருக்கமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்குல்ல. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கை கால்லாம் சரியானதுக்கு அப்புறமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பழையபடி மாறிடுவாரு. அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து புடிச்ச மாரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷத்துல மெய் மறந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு நைட்டு அவ்ளோ வந்து அ கஷ்டத்துல இருக்கும்போது கூப்ட்டாரு. ஆனா, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கை குடுக்கல. இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து இப்டி உபத்திரம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, செருப்பால அடிக்காத குறையா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. நைட் அவ்ளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சார் இப்போ வலியில கத்திக்கிட்டு இருந்தாரு. அப்போ வராம இப்போ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவருக்கு ஒத்தாசையா இருந்துட்டு இருக்கேன் அப்டின்ற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலடி குடுத்தாங்க. இப்போ அடுத்ததா நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் மேல எந்த அளவுக்கு வந்து அ அன்பு, பாசம், கருணை, இல்லம் இது எல்லாமே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது தெரியுமா? விஜயோட மனசு அதாவது மல்லியோட மனசுக்குள்ள விஜய் பத்தி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமா வந்து கதறி அழுதுட்டு இருக்காரு. ச்சே! இப்படி ஒரு நல்ல பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி கொடுமைப்படுத்திட்டோமே! என்ன கொடும சரவணன் இது அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு மேலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி கூட சண்டை போடக்கூடாது. அதாவது சண்டையே போடலனாலுமே கூட பரவால்ல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவள வந்து கோவமா பேசக்கூடாது. அதாவது சந்தோஷமா பேசலனா கூட கோவப்படக்கூடாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே அது ரொம்பவே நல்ல சபதம் தான். ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கூட சேர்றதுக்கு அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய் மேல அந்த அளவுக்கு பாசம் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கூட புடிக்க மாட்டேன்து. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவங்க பக்கம் சாஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.